தமிழ் கவிதை வரலாற்றில் தமிழ் கவிதை மரபு சார்ந்த அறிமுகத்தை இந்த வகுப்பில் பார்க்கலாம். எனது பெயர் முனைவர் சே. மார்கண்டன், இணை பேராசிரியர், வேல்ஸ் பல்கலைக்கழகம், தமிழ்துறை. இன்று கவிதையினுடைய அறிமுகத்தில் கவிதையானது தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியத்தில் எவ்வாறு பயணித்து வருகிறது என்பதை நாம் அறிமுகத்துடன் புரிந்து கொள்ளலாம். கவிதை என்பது உள்ளத்து உணர்ச்சிகளை செறிவாகவும் சுருக்கமாகவும் சொல்வது கவிதை. கவிதை என்பது உணர்ச்சியை சிந்தனையுடன் கலந்து வெளிப்படுத்தும் ஓர் ஊடகம், அற்புதமான ஊடகம்தான் கவிதை. சமுதாயத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளின் தீவிர உணர்வின் வெளிப்பாடு கவிதை. உள்ளத்தில் நடக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உத்தியாக கவிதை களம் என்பதும் கவிதை வடிவம் என்பதும் காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கவிஞன் ஒளிந்து கிடக்கின்றான். உள்ளத்து உணர்வுகளை தூரிகை வழியாக உரசுகையில் வண்ண ஓவியம் பிறக்கிறது. சொற்கள் விஞ்சிய கற்பனையின் மூலமாய் கல் மறைந்து கற்சிலையாக மாறுகிறது. கரைகள் படிந்த காதைகள் கூட பெரும் கவிஞனால் கற்பனையாக மாற்றப்படுகிறது. உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளைகள் கவிதைக்கான புது அத்தியாயத்தை, புது விளக்கத்தை எழுத முனைகிறார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கவிதைக்கான வடிவ மாற்றங்கள் என்பது எவ்வாறெல்லாம் நிகழ்ந்துள்ளது, அத்தகைய கவிதை வடிவங்களுடைய மாற்றங்கள் எவை என்பதையும் நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொடக்க காலங்களில் மரபு கவிதை என்பதுதான் தமிழ் கவிதையினுடைய அடிப்படை முதலுமாக இருந்தது. அந்த மரபு கவிதைகளை செய்யுள் கவிதை, யாப்பு கவிதை என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த மரபு கவிதையில்தான் நமக்கு நம்முடைய வரலாற்றை புரிந்து கொள்ள, நமது வரலாற்றுக்கு ஆவணமாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் அனைத்தும் எழுதப்பட்டது மரபு கவிதையில் அல்லது செய்யுள் கவிதை, யாப்பு கவிதைகள். யாப்பு கவிதை, செய்யுள் கவிதை என்பது நமக்கு எழுத்து எண்ணி பாடப்படுவது. இலக்கண ரீதியாக ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, வெண்பா என்ற அடிப்படையில் அந்த கவிதை மரபுகள் என்பது யாப்பை மையமாக கொண்டது. அந்த கவிதை வடிவங்களை, சங்ககால இலக்கிய கவிதை வடிவங்களை இலக்கணம் நன்கு அறிந்தவர்கள் மட்டுமே படித்து புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது. அதனால் மற்ற பொது வெளியில் பொது ஜனங்களுக்கு அது புரியக்கூடிய தன்மையில் இல்லாத காரணத்தால் அந்த வடிவம் ஒரு காலகட்டத்திற்கு மேன்பு நீடிக்கவில்லை. அது உடைக்கப்பட்டு புதுக்கவிதை மரபு என்பது உருக்கொள்ள ஆரம்பிக்கிறது. புதுக்கவிதை மரபுக்கு முன்பே வசன கவிதை மரபு என்பதும் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. அந்த வசன கவிதை மரபை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் அல்லது தமிழில் வசன கவிதையை எழுத ஆரம்பித்தவர் நமது பாரதியாரை தான் முதன்மை சாரும். அதற்கு அடுத்ததுதான் புதுக்கவிதை மரபு என்பது அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக கவிதையினுடைய கருத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தோன்றிய வடிவம்தான் இந்த புதுக்கவிதை மரபு. அந்த புதுக்கவிதையில்தான் மிகப்பெரிய புதுக்கவிதையினுடைய முன்னோடியாக பாரதி அறியப்படுகிறார். பாரதி மட்டுமல்ல, நா. பிச்சமூர்த்தியும் புதுக்கவிதையினுடைய முன்னோடியாக தமிழ் இலக்கிய வரலாறு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதற்கடுத்தது நவீன கவிதை மரபு என்பது சமகால இலக்கியங்களை நவீன சொல்லாட்சிகளினுடன் நவீன இலக்கியங்களின் வாயிலாக பதிப்பிக்கக்கூடிய ஒரு மரபு. நவீன கவிதை மரபு என்பது சுருங்க சொல்லும் கூடிய வகையில் அது குறியீட்டுத்தனமாகவும் படிமங்களை உள்ளிட்டும் வந்ததுதான் நவீன கவிதை மரபு. அதற்கு அடுத்த காலகட்டங்களில் கவிதைகளில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து வெளிநாடுகளில் இருந்து இல்லது அயல் மண்ணுகளில் இருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட கவிதை வடிவங்களும் தமிழ் சூழலில் நிகழ ஆரம்பித்தது. அதனுடைய வடிவத்தில் மிக முக்கியமானதுதான் ஐக்கு. ஐக்குக்கு அடுத்ததாக லிமரைக்கு, சென்றியு போன்ற கவிதை வடிவங்கள் தமிழில் இன்றும் இயங்கி வருகின்றன. அத்தகைய வடிவங்களில் சில படைப்புகள் இன்றும் எழுதப்பட்டும் கவிஞர்களால் வாசிப்பாளர்களால் வாசிக்கப்பட்டும் புதிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே வருகிறது. அதன் நீட்சியாக கவிதை வடிவங்கள் என்பது காலந்தோறும் மாறிக்கொண்டே வருவதை நாம் அறியலாம்.